Hi guys, I'm Rajkumar. நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதனால் என்னோட சேனல் போய் டோட்டலாக வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா ஃபார் டேவுக்கு நம்ம வந்து $100 எடுத்து காமிச்சிருக்கோம். அதே போல் ஃபார் மந்த்துக்கு வந்து $1000 மேலேயும் எடுத்து காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? தென் அதனால் நம்ம சேனல் போய் ஓல்டு வீடியோஸ்லேருந்து எப்போ நீங்கள் எந்த வீடியோ செக் பண்ணாலும் இதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். சரிங்களா? ஆட்சன்ஸ்னா என்ன, அதில் எதனால் நமக்கு ரெவன்யூ வருது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டே டு டேட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். தென் இப்போ நம்ம டீப்பாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். தென் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து வழக்கமாக வந்து டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்டே லாஸ்ட் 7 டேஸில் டோட்டலாக திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டுடே டாலர் ஏன் வந்திருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு, இது எல்லாமே டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம வருவோம். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் கிடைக்கும், சிபிசி கிடைக்கும், தென் அது மூலிமா எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னுட்டு A to Z வந்து நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு 10 கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 200 கண்ட்ரி 1 2 இல்லைங்க, 200 கண்ட்ரியில் உங்கள் வெப்சைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூசர் உள்ளே வராங்களான்றது ஃபஸ்ட்டு தெரியணும்ல. அதுக்கு தான் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா AdSense உடைய ரிப்போர்ட்டை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். இப்போ 3 டாட்டுக்குள்ள இங்கே பாருங்கள், எங்கே வச்சுருக்கேன், ரிப்போர்ட்ஸில் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ரிப்போர்ட்ஸில் இப்போது நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா கண்ட்ரி. ஓகேங்களா? அதுவும் இந்த செக்ஷன் பாருங்கள். இந்த இடத்த நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இடத்த எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தேவையான ஆட்ஸ், எந்தெந்த ஆட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த ஆட் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இதில் எல்லாமே வரும். ஓகேங்களா? தென் இதில் வந்து நீங்கள் எந்த டேட் வேணுமா, தென் பேஜ் URL வேணுமா, அதாவது பர்டிகுலராக எந்த URLக்கு சைட்டுக்குள்ளே டிராஃபிக் உள்ளே வந்துருக்குது, தென் எந்த ஆட்ஸுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, எல்லாமே நம்ம இந்த இடத்த வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நான் வந்து அதில் பர்டிகுலராக கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துக்கிறதால நமக்கு இது போல வருது. ஏன் நான் பர்டிகுலராக கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்தியாவை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் போடுறீங்க. சரிங்களா? அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நிறைய பேர் டெக் ரிலேட்டடாக போடுறீங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் இப்போது ஒரு ஆக்சுவலி இது எந்த ஒரு ப்ரொமோட் கிடையாது. ஒரு மொபைல் பற்றி நீங்கள் ஒரு இந்தியாவில் ஒரு மொபைல் லான்ச் ஆகிருக்குன்னா அந்த மொபைல் பற்றி நீங்கள் எழுதுறீங்க. ஆனால் யூஎஸில் ஒரு மொபைல் லான்ச் ஆகுதுன்னா அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க. இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஏன் ஒரு பர்டிகுலராக ஏன் இந்தியாவை டார்கெட் பண்ணி எழுதுனா நமக்கு ரெவன்யூ கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, உண்மையாக தான் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து நீங்கள் என்ன தான் மூச்சு முட்டை வேலை செஞ்சாலும் வேலைக்கே ஆகாது. டயர் 1 கண்ட்ரிஸ்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இதுதான். இதில் வந்து பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸ்க்கு மட்டும்தான் நான் அதில் வச்சுருக்கேன். சரிங்களா? அதில் இந்தியா பாருங்கள், நீங்களே பாருங்களேன். இந்தியாவில் பேஜ் யூஸ் பாருங்கள் 162 யூசர் வந்திருக்காங்களா. அதே போல் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ வந்திருக்காங்க. இந்த பேஜ் ஆர்பிஎம்க்கு 00. ஓகேங்க, அதாவது சாரி 0.23 சென்ட்ஸ் இந்த இடத்த தெளிவாக தெரியுதா. தென் அது போக இம்ப்ரெஷன் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 457 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் பேஜ் ஆர்பிஎம் ஆனால் இம்ப்ரெஷன் அந்த ஆர்பிஎம் பாருங்கள் 0.08 சென்ட்ஸ் ஆவரேஜாக. ஓகேங்களா? அவைலபிள் விசிபிலிட்டி பாருங்கள் 57.28%, அதாவது ஒரு 50% சைட்டுக்குள்ளே யூசர் வந்து இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? தென் மொத்தத்துக்குமே கிளிக்ஸ் ஆடு கிளிக்கில் ஏன்னா ஸ்டார்டிங்காக நமக்கு தெரியும் கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கிளிக் நடந்தால் காசு, இல்லைன்னா இல்லை. அந்த விதத்தில் 4 யூசர் ஆடு வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. 4 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா 0.23 சென்ட்ஸ் வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்குது. சரிங்களா? தென் அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக சிபிசி வந்து 0.08 சென்ட்ஸ் அவ்வளோதான் கிடச்சிருக்கோம். சரி, இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்குதா? ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்குறேன், கிடைக்குதான்னு சொல்லுங்கள். பட் கிடைக்காது. பட் உங்களுக்கு புரிய வைக்கிறப்ப பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸ் இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டக்குன்னு இது வரைக்கும் ஏன்னா நான் 3 இயர்ஸ் வைக்கிறேன். ஏன்னா 3 இயர்ஸ் லாஸ்ட் மந்த் வச்சுருக்கேன். சரி, ஓகேங்க, லாஸ்ட் மந்த்து தான் வரட்டுமே. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வச்சா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு சில கண்ட்ரி புது கண்ட்ரிலேருந்து உள்ள டிராஃபிக் வந்திருக்கும், ஆடுகளுக்கு நடந்து நல்ல ஒரு ரெவன்யூ கிடச்சிருக்கும். ஓகேங்களா? பட் அது போல தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து வச்சுருக்கிறேன்.
இதெல்லாம் லாஸ்ட் மந்த் பார்த்தாச்சுன்னா என்னோட சைடோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னல, இதுமாரி 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என் வெப்சைட்டுக்கு யூசர் வந்திருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்றதா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா. இந்த ரிப்போர்ட் உங்கள் வெப்சைட்லையும் வரும், ஆனால் நீங்கள் தான் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படி பார்க்க முடியாத பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு வந்து நானே வச்சு காட்டுறேன், ஓகேவா? இப்போது அதில் வந்து இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இது ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுறேன். இல்லை ஜூம் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம், இதை நமக்கு கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து அது செலக்ட் ஆகிட்டு நமக்கு அதுக்கான கிராஃப் டீட்டெயில் காட்டும், சரிங்களா? இப்போ பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கிராஃப் டீட்டெயில் எப்படி நமக்கு புஷ் ஆகிருக்குன்னு, அதுபோல் இம்ப்ரெஷன் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா கிராஃப் டீட்டெயில் ஒவ்வொரு கிராஃபுக்கும் வந்து நமக்கு ஒவ்வொரு கலர்ஸில் வந்து கிராஃபுக்கு வந்து ஷோ பண்ணும், சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் வச்சு தான் நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ண முடியும், ஓகேவா? நமக்கு எது ரொம்ப அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படியே கலராக அப்படியே ஜிகுன்னு வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் அடுத்து வந்து இன்னொன்று கிளிக் பண்ணுறேன். அது போக அவைலபிள் வியூஸ் விசிபிலிட்டி, அதுவும் சரி கிளிக் போடுவோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் சைடோட கிராஃபை வந்து எந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் மேலே கீழே போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? தென் எவ்வளோ யூசர் ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, தெரிஞ்சிருக்கா சைடோடைய பர்ஃபார்மன்ஸு லாஸ்ட் மந்த் எப்படி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு லோவர் அண்ட் அப் அண்ட் ஆயிருக்குன்றது இதை வச்சு ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ப்ரோ கலராக ஏகப்பட்ட கோடு இருக்குது ப்ரோ, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இங்கே மேலே பாருங்கள், பேஜ் யூஸ் ஆல் இந்தியா தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஓகேங்களா? அதில் இந்தியாவிலேருந்து பாருங்கள் ரெட் கலர் கோடு காட்டுது. அப்படின்னும் போது பர்டிகுலராக இந்தியாவை மட்டும் பாருங்களேன், அந்த ரெட் கலர் கோடு எங்கெங்கே இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? கிடைக்காமலாம் பார்த்து வாய்ப்பு இல்லை. அதே போல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா அதே போல் கிராஃப் டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஓகேங்களா? அதே போல் தான் இங்கே உங்களுக்கு நிறைய இருக்கிறதால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சிலது வந்து பேஜி இம்ப்ரெஷனு, பேஜி ஆர்பிஎம் இதெல்லாம் தென் பேஜ் யூஸ் தென் கிளிக்ஸ் இனி இதுவுமே போயிடு. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு பேஜ் யூஸ் அதாவது லாஸ்ட் மந்த் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான யூசர் உள்ளே வந்திருக்காங்கன்றதா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது பேஜ் யூஸ் கிளிக் பண்ணியிருக்குன்னா அதில் இங்கே பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் வந்திருக்கு, இந்தியா தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஓகேங்களா? அதில் இங்கே பாருங்கள் நமக்கு கிராஃப் டீட்டெயில் ஆல், அதாவது பொதுவாக பார்த்தாச்சுன்னா அதை விட்டுருங்க, அது தேவை. நமக்கு இந்தியாவிலேருந்து பாருங்கள் கிராஃப் டீட்டெயில் சுத்த படுமாசம் ரெட் கலர் கோடு தெரியுதா? இந்தியாவுக்கு அதுதான் ரெட் கலர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. தென் அதுவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் டீட்டெயில் பாருங்கள் எல்லோஷ் கலர் இருக்கிறதுல அப்படியே அப் அண்ட் டவுன் ஆயிருக்கா. இப்படின்னும் போது எனக்கு இந்தியாவோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு, சரிங்களா? அப்போ மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் கோடு அப்போ அது எதுக்கு ப்ரோ அப்படின்னா அது ஆவரேஜாக பர்சன்டேஜ் நம்ம சைட்டுக்குள்ளே அந்த யூசர் வந்து எவ்வளோ நேரம் உள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்காக கணக்கு தான். பட் இந்த கிராஃப் டீட்டெயில் உங்களால் புரிஞ்சு ஒர்க் பண்ணணும்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், ஓகேவா? அது தேவையில்ல. இப்போ நம்ம முக்கியமாக ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னல, அதாவது நிறைய பேர் வந்து யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இந்தமாரி ஒரு 10 கண்ட்ரியில் வந்து தான் நம்ம வந்து ஆர்டிகல் நம்ம வெப்சைட் போட்டால் நல்ல ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் கண்ட்ரிஸ் பாருங்கள், எவ்வளோ கண்ட்ரிஸ் இந்த இடத்துல இருக்குன்னு மட்டும், அதாவது இந்த சிங்கிள் பேஜில் மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு 50 கண்ட்ரியோடைய டீட்டெயில் இங்கே இருக்குது, ஓகேங்களா? இல்லை 50 கண்ட்ரிலுமே எனக்கு சைடுக்கு வந்து டிராஃபிக் உள்ள வந்திருக்கு, ஆடுகளுக்கு நடந்திருக்கு, ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிலது மட்டும் முக்கியமானதை காட்டுறேன், ஏன்னா அது வந்து அதுதான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அதில் இந்தியா தான் ஃபஸ்ட்டே இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இந்தியாவில் என்ன தான் நான் வேலை செஞ்சாலும் ஒன்றும் பப்பு வேகாதுன்னு சொன்னால ஸ்டார்டிங்கே. இப்போ பாருங்கள், அதில் லாஸ்ட் மந்த் இந்தியாவில் மட்டுமே நமக்கு ஏர்னிங்னு பார்த்தாச்சுன்னா 0.45 சென்ட்ஸ் வந்து இருக்குது. அதே போல் பேஜ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1996 மாற்றி சொல்லிட்டேன், ஓகேவா? 1096 யூசர் நம்ம சைட்டுக்கு வந்துருக்குறாங்க, சரியா? அதில் ஆடுகளுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அது கடைசியில் தான் இருக்கும். அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த இந்தியாவுக்கு நேரம் அப்படியே கடைசியில் வந்துங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வாங்க, அவைலபிள் இது என்னப்பா இந்த இடத்த பாருங்கள், வெறும் 18 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து. 18 ஆடுகளுக்கு நடந்ததில் பார்த்தீங்களா எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னு? அதாவது 0.45 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் யூசர் பாருங்கள் 1096 யூசர் வந்திருக்கிறாங்க. பேஜ் ஆர்பிஎம் 0.41 சென்ட்ஸு. தென் இம்ப்ரெஷன் 2419 இம்ப்ரெஷன். அது போக இம்ப்ரெஷன் அந்த பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 0.19 சென்ட்ஸு.
புரியுதுங்களா? இது ஏன் நான் சொல்றேன்னா பாருங்க, நீங்களே பாருங்க, இந்தியாவோட நிலைமை இதுதான். ஓகேவா? தென் இது உங்களுக்கு சின்னஸ் பண்ணிட்டு அது போக எந்தெந்த கண்ட்ரிலாம் நமக்கு ஓரளவுக்கு நியூட்ரலைஸாக நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இந்தியா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸு, கனடா, அது போக அப்படியே பாருங்க ஜெர்மனி, அதெல்லாம் நமக்கு இதில் பர்டிகுலராக எனக்கு அதிகமான ரெவன்யூ எந்தெந்த கண்ட்ரியில் கிடச்சிருக்கு அதை மட்டும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். இப்போ ஏன்னா புது புது கண்ட்ரிலேருந்து நிறைய யூஸர் உள்ளே வந்திருக்காங்க போது நமக்கு ரெவன்யூன்றது நல்லா கிடைக்கும் இல்லையா? அதனால சொல்கிறேன் நான். ஓகேவா? இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, ஜப்பான்ல இருந்து பாருங்க. ஏன்னா இப்படிதான் நம்ம வந்து நம்ம சைடு வரையும் அப்படி பர்ஃபார்மன்ஸ் எந்த கண்ட்ரியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஜப்பான் இந்த இடத்துல இருக்குது இல்லை, அந்த ஜப்பானுக்கு நேரம் கரெக்டாக 0.18 சென்ஸ் வந்துருக்கா அந்த இடத்த தெரியுதுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வியூஸ் வரும் 6 தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் பேஜ் ஆர்பிஎம் பாருங்க 30 இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 30ன்றது உங்களுக்கு பார்க்க வேணா கம்மியாக இருக்கலாம் நண்பா, ஆனால் அந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பேஜ் ஆர்பிஎம் 30 இருக்கும்போது அப்படி அட்லீஸ்ட் நமக்கு வந்து 0.04 சென்ஸ் அட்லீஸ்ட் 5 சென்ஸ் ஆச்சும் கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போது பேஜ் ஆர்பிஎம் 30 இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஓகே. அப்போது நான் வந்து ஜப்பானில் நான் டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் எனக்கு பேஜ் ஆர்பிஎம் ரொம்ப நல்லாவே கிடைக்குது அப்படின்னும் போது நான் அந்த கண்ட்ரியை தான் நான் டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுவேன். புரியுதுங்களா? தென் அப்படியே நான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து வெறும் 4 தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இம்ப்ரெஷன்ஸ் தென் ஆர்பிஎம் அப்படி பார்த்தாச்சுன்னா பட் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை தான். பட்டு $45 20 சென்ட்ஸு. பட்டு நான் வேறு லெவல். ஓகே பரவாயில்ல விடுங்க. அவைலபிள் விசிபிலிட்டி 100% யூனிக்காக இருக்கிறதால நமக்கு காட்டுது. ஓகேவா? தென் அதை அப்படியே விட்டுருங்க, அந்த கண்ட்ரியும் விட்டுருங்க. அது போக வேறு என்ன கண்ட்ரியில் நல்லா இருக்குது பார்த்தாச்சுன்னா இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்களா தெரியுதா, நிறைய வருது இல்லை, நிறைய இருக்குது. இதில் வந்து எனக்கு ஹையஸ்ட்டு என் வெப்சைட்டுக்கு எதில் வந்திருக்கு அப்படின்னா இருங்க, இந்த ரெவன்யூ நல்லா ஆக்சுவலி இந்த பேஜில் இவ்வளோதான்பா. ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு அதிகபட்சம் $30. ஓகேங்களா? ஜப்பான்லேருந்து வந்திருக்குல்ல, அது மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவும் இதில் வரலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஆமாம், இந்த இடத்துல தான் சொல்லணும். அதிகபட்சம் நமக்கு 30 தான். இது வேற ஒன்று 30 தான். அதை தவிர வரல. ஓகேங்களா? இப்போது நமக்கு அப்போ ஜப்பான்லேருந்தே அந்த சைடு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு லாஸ்ட் மந்த்ன்னும் போது நான் அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டோன்னா நல்ல ரெவன்யூ எனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்களும் இப்படி தான் ரிசர்ச் பண்ணி பண்ணணும். தென் சரி, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டுட்டு டேரெக்டாக நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் காட்டுற ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால சொல்கிறேன். தென் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. இது என்ன ப்ரோ ஹோம் பேஜில் ஒன்றுமே காணும் 0 இருக்குன்னு சொல்ல வேண்டாம் நண்பா. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் நீங்கள் வந்து ஒரு புதுசாக வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் தான் வருவாங்க, ஆடு கிளிக்கே நடக்காது. ஓகேங்களா? ஆடு கிளிக் நடக்கலன்னா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது இல்லையா? அதை நீங்கள் பார்த்துங்க. ஆக்சுவலி என் சைடுக்கு வந்து யூஸர்லாம் வருவாங்க, வராமலாம் இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து டே டு டேட் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறேன்ல, அவங்க வேணும்னே VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ஷெல்ஃப் கிளிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதால ஆட்டோவர்ஸ் மொத்தம் மேனுவல் ஆட் மொத்தம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு தேவை ரிப்போர்ட் தானே. ரிப்போர்ட் வந்து எந்த விதத்தில் வேணும் எப்படி வேணால் கொடுக்கலாம். அதில் பர்டிகுலராக என்ன ரிப்போர்ட் தேவை அது மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து ரெவன்யூ வந்தால் தான் நீங்கள் நம்புவீங்கன்னா நான் ப்ரீவியஸ் எல்லாமே தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெவன்யூ வராது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதான் நம்ம புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் மந்த்ல இருந்து. புரிஞ்சுக்குங்க. தென் இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இம்ப்ரெஷன் வந்தாலே நமக்கு வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பாருங்கள் பேஜ் யூஸ் 1 அதே பேஜ் யூஸ் 17, அதே போல் அதுக்கு 17 யூஸர் இருந்ததால் எவ்வளோ நேரம் உள்ள இருந்தாங்களோ அதை பற்றி இம்ப்ரெஷன் வந்து 39 கிடச்சிருக்கு. பேஜ் ஆர்பிஎம் 0.04 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த 12 யூஸர் வந்துருக்குறாங்க. தென் அது போக பெர்சல் வந்து பார்த்துச்சுன்னா இல்லை, இது வேறு கண்ட்ரி. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு 5 யூஸர் வந்திருக்காங்க. ஓகே, வேறு என்ன சொல்கிறது? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்க. என்னன்னா நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேங்க. அதாவது ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங் A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பெய்டு சர்வீஸாக.
அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் அதுவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சம் கேட்டகரிஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுப்போம். இல்லை நான் மானிட்டேஷனாக வாங்கிட்டேன், எனக்கு பேஜ் RPM CPC வரல, ரெவன்யூ வரல, அதுக்கு என்ன வழி இருக்கான்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் லாயர் கேட்டகரியில் நம்ம வந்து கண்டென்ட் வந்து மேக் பண்ணி தருவோம். ஓகேங்களா, அது போடும்போது உங்களுக்கு பேஜ் RPM CPC ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், ரெவன்யூமே நல்லாவே எதிர்பார்க்க முடியும். சம் லீகலான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் லாயர் கேட்டகரியில் போஸ்ட் போட்டால் மட்டும் தான் ரெவன்யூ கிடைக்கும். ஓகேவா, தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பா. பேக்லிங்க்னா என்னன்னா நம்மளுடைய டொமைன் URL அல்லது போஸ்டட் URL வந்து மற்றவங்களோட வெப்சைட்ல இருக்கிறது வந்து பேக்லிங்க்ல கன்வெர்ட் ஆகும். அது மூலிமா நமக்கு வந்து 75% யூசர் வெப்சைட் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தென் டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றுவோம். டொமைன் அத்தாரிட்டின்றது நம்ம டிராஃபிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 2 சென்ட்ஸ் கிடைக்கும் இடத்த அது $20 மாற்ற முடியும். புரியுதுங்களா, அதுக்கு எல்லாமே வேல்யூ ஃபார் மணி தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக பண்ண வேண்டாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. 1 or 2 டைம்ஸ் உங்களுக்குமே அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தென் நிறைய கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எது டவுட்டாக இருந்தாலும் தென் நீ தாராளமாக எங்கிட்ட வந்து கேட்கலாம். தென் நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் கூட இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீமியம் தீம்ஸ்னால் அதாவது வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா, நிறைய பேர்கிட்ட பேபால் அக்கௌண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. சரிங்களா, ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேபால் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணுறதால அவங்ககிட்ட அதாவது நான் கேட்குற அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் தீம்ஸ் வந்து $70 வருதுன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பே பண்ணி வித் லைசன்ஸ் கீயோட உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் எப்படி சொல்கிறது, நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. தென் புதுசாக வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரியாமல் போகலாம், தென் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தோணலாம். பட் தயவு செஞ்சு போய் ஒரு செக் பண்ணி பாருங்கள், சேனலாக டோட்டலாக வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். இதில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோ எடுப்பேன் அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அதனால் போய் சேனலை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு, அப்போ தான் புரியும் நான் எது போல் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஏன் இப்போ அந்த ஸ்டார்டிங் ஒர்க் பண்ண MrFool.comலேருந்து அந்த டொமைனில் தான் வீடியோ போட முடியல அப்படின்னா எல்லாமே இன்வால்வ்களுக்கு தான். ஏன்னா ஒரு ஆக்சுவலி என்னோட வெப்சைட் நேம் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பேசி ஏன் ஒரு வெப்சைட்டை காட்டுறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடக்கூடாது இல்லையா, அதையுமே காட்டுறேன். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு இருக்குதா, என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.us, கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைட்லாம் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எது போல் ஆர்டிகல் போடுறேன், எது போல் போஸ்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெப்சைட் சொல்லவே இல்லை, என்ன வெப்சைட் எந்த மாதிரி கண்டென்ட் போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்த தெரிஞ்சுங்களா, 1c1.us லாஸ்ட் 7 டேஸில் 0.4 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. தென் என்னோட சைடோட ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஆட்ஸில் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதால் எனக்கு எந்த டீட்டெயிலும் வராது. ஆட்ஸில் ஆனில் இருந்தால் தான் கரெக்டான டேட்டா கிடைக்கும். தெரியுங்களா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் கொண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். அவ்வளோதான் நண்பா, ஆட்சன்ஸ் கொண்டில் இவ்வளோ தான், இதை தவிர வேறு எதுவும் காட்டுறதுக்கு இல்லை. ரெவன்யூ வர வெப்சைட்டுக்கு ரெவன்யூ வராத வெப்சைட்டுக்கு டீட்டெயில் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எல்லா பாக்ஸும் காலியாக கிடக்குதுல்ல, ரெவன்யூ வந்தால் தான் ஓரளவுக்கு உங்களால் ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, தென் வேறு எதுவும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாபா நண்பா.